பலாவில் வந்து ஒரே மரத்தில் ஆண் பூவும் பெண் பூவும் இருக்கும். ஒரே மரத்தில். உதாரணத்துக்கு பனை எடுத்துட்டோம்னா ஆண் மரம் வேறு, பெண் மரம் வேறு. இதில் ஒரு பூவில் ஆண் பூ மட்டும் தனி, பெண் பூ தனியாக இருக்குங்க. ஆண் பூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆண் பூ. மகரந்த பொடி வெளியில் வராமல் இருக்கும்போது ஸ்மூத்தாக வழவழப்பாக இருக்கும். மகரந்த பொடி வந்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். மகரந்த பொடி கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பழுக்கும். பழுத்து இந்த மாதிரி கருப்பாகி உதிர்ந்து போகும். விவசாயிகள் பலா விவசாயிகிட்ட வரக்கூடிய அதிகப்படியான கேள்விகள் என்னென்னா, கேள்வி மட்டும் இல்லை, பயம். நான் பலா மரத்தில் 100கணக்கான பிஞ்சு கொட்டுன்ற கேள்வி தினம் 4 விவசாயி என்ன கேட்பாங்க. அது காரணம் என்னன்னா, அதனுடைய வேலை ஆண் பூ வந்து மகரந்தத்தை கொட்டிட்டு திருப்பி பழுத்து கீழே கொட்டிக்கும். பெண் பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மடல், அதாவது ஒவ்வொரு பூவும் பலாவில் என்னென்னா 2 மடலால் மூடி வந்திருக்கும். மடலுக்கு அப்புறம் இது முதல்ல வெளியில் வந்த பூ வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து சூழ் முடி வந்திருக்கு பாருங்கள். மஞ்சளாக இருக்கிறது கிட்ட வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி. சூழ் முடிங்கும் போது தெரியும் எல்லாருக்கும். படிக்கும்போது செம்பருத்தியை பற்றி படிச்சிருப்பாங்க. இது ஒரு கூட்டுக்கனி, கூட்டுப்பூ. இதில் ஒரு காயில் வந்து 2000 to 5000 பூக்கள் இருக்குங்க. ஒவ்வொரு முள்ளும் ஒரு பூ. இந்த ஒரு விஷயம் கூட நிறைய தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. இந்த சூழ்முடியில் இந்த மகரந்தம் கொட்டினா மகரந்த சேர்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் அது கருவுறுதல் நடைபெற்று ஒவ்வொரு கொட்டையாக மாறும். அப்போ 5000 பூக்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 100 பழமும் கொட்டையும் சொலை கொட்டையோட சேர்ந்த சொலை தான் நம்ம சாப்பிட்றது. அந்த மாதிரி அதிகபட்சமாக ஒரு காயில் 100 அல்லது 1000 வரைக்கும் ஒரு காயில் சொலையை பார்க்க முடியும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 to 200 நம்ம வியட்நாம் சூப்பரில் ஒரு 200 ஆமாம், இதில் ஒரு 3000 பெண் பூக்களில் நமக்கு கிடைக்க போகிறது 150. மீதியெல்லாம் சக்கையாக மாறிடும். அதாவது கருவுராக இருக்கிறது சக்கை, கருவுற்றது கொட்டையும் சொலையும். சைஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறோம். முதல்ல மஞ்சளாக இருக்கு இல்லைங்களா, இது மகரந்தம் கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடும். இது மகரந்தம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு ஆண் பூ தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், அடுத்த ஸ்டேஜ் பெருக்க ஆரம்பிச்சிது. கருவுறுதல் நடைபெற்று உள்ள இருக்கக்கூடிய சொலைகள் பெருக்க ஆரம்பிச்சிது. எது பெருசாக இருக்கோ அது வந்து கொட்டையாக மாறும். இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு தனியாக தெரியும். 10 சின்ன பூவும் 1 பெருசாக இருக்கும் பாருங்கள். அது பெருசாக இருக்கிறது கருவுறுதல் நட்டுறது, அது வந்து சொலையாக மாறப்போகும். ஆமாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் எது பெருசாக இருக்குது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொட்டையோடு சேர்ந்த அந்த பூ கருவுறுதல் முடிஞ்சது. அப்போ இதில் வந்து 150 to 200 மீது சின்னதாக இருக்கிறது பெருகும் போது எல்லாமே ஒரு சைஸாக மாறும். கருவுறுதல் நடந்தது வந்து கொட்டையாக பழமாக மாறுது, கருவுறுதல் நடக்காது சக்கையாக மாறுது. ஆமாங்க, கரெக்ட். ஆமாங்க. ஆக அப்போ நம்ம வந்து பிஞ்சு கழிக்கும் போது என்ன செய்யணும், நமக்கு தேவையான 12 காயும் இந்த சூழ்முடி பழுப்பானதுக்கு அப்புறம் தான் கழிக்கணும். ஆண் பூக்கள் இல்லைன்னா சொலை உருவாகாது. இது முக்கியமான ஒரு நுணுக்கம். நன்றி.